வணக்கம். இது 2050ஆம் ஆண்டு தமிழ்நாடு. ஒரு காலத்தில் நாம் கற்பனை செய்த மாற்றங்கள் இன்று நிஜமாகிவிட்டன. சென்ட்ரல் ரயில் நிலையம் அதன் பழமை மாறாமல் அதிநவீன வசதிகளுடன் ஒரு பிரம்மாண்ட போக்குவரத்து மையமாக மாறியிருக்கிறது. இன்றைய கனவுகள், அன்றைய நிஜங்கள். OMR சாலை இன்று பல அடுக்கு மேம்பாலங்களாலும் கட்டிடங்களை இணைக்கும் ஆகாய நடைபாதைகளாலும் நிரம்பியுள்ளது. சென்னை டு மதுரை வெறும் 40 நிமிஷம்தான். ஹைப்பர்லூப் கனவு நிஜமாகும் காலம் இது. சாலைகளில் விபத்துகள் என்பது இப்போது ஒரு பழைய கதை. வீட்டின் கூரையிலிருந்தே நீங்கள் பறக்கும் டாக்ஸிகளை முன்பதிவு செய்யலாம். கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ பாதைகள் ஒரு புதிய அனுபவத்தை தருகின்றன. தமிழகத்தின் கடற்கரை ஓரங்கள் இன்று மின்சாரம் தயாரிக்கும் மிகப்பெரிய கூடாரங்கள். கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சுத்தமான நீரோடைகளா மாறி அதுல படகு போக்குவரத்து நடக்கும். சுத்தம் என்பது இப்போது ஒரு தானியங்கி செயல்முறை. தஞ்சாவூர் இப்போதும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், ஆனால் ஒரு புதிய வடிவில். விவசாயத்துல புரட்சி. ரோபோட்கள் பயிர்களை கவனிக்கும், ட்ரோன்கள் மருந்துகளை தெளிக்கும். உங்க ஃபேவரட் ஹோட்டல்ல ரோபோட்கள் மொறுமொறுப்பான நெய் ரோஸ்ட் பரிமாறினா எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடத்துல புத்தகங்கள் இருக்காது. மாணவர்கள் VR கண்ணாடி மூலமா விண்வெளிக்கே போய் பாடம் படிப்பாங்க. கீழடி நாகரிகத்தை மாணவர்கள் கண்முன்னே நேரில் பார்த்து உணர முடியும். வீட்ல இருந்தே டாக்டரை பார்க்கலாம். ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா நோய்கள் நொடியில குணமாகும். முதியவர்களை கவனித்துக் கொள்ள அதிநவீன ரோபோக்கள் துணையாக இருக்கும். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நம்ம கலாச்சாரம் மாறாது. டிஜிட்டல் முறையில நம்ம கலைகள் கொண்டாடப்படும். மன அழுத்தத்தை குறைக்க நகரங்களுக்குள்ளேயே பிரம்மாண்டமான தியான மையங்கள் இருக்கும். ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதிநவீன ஸ்டேடியங்களில் வீரமும் விவேகமும் கலந்து நடைபெறும். கோவில் திருவிழாக்கள் ட்ரோன் வான வேடிக்கைகளால் வானத்தை அலங்கரிக்கும். திருக்குறள் முதல் சங்க இலக்கியம் வரை அனைத்தும் டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கப்படும். குலசேகரப்பட்டினம் இந்தியாவின் மிக முக்கியமான விண்வெளி மையமா உலகத்துக்கே தெரியும். சாமானிய மக்களும் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் காலம் இது. சென்னை ஒரு சர்வதேச வர்த்தக மையமாக உலகையே ஈர்க்கும். பணப்பரிமாற்றம் முற்றிலும் டிஜிட்டல் மயமாகி பாதுகாப்பானதாக மாறும். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மக்கள் கூடி வாழும் அன்பு குறையாது. சைக்கிள் பாதைகள் மற்றும் நடைப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தமிழகத்தின் குக்கிராமம் கூட அதிவேக இணையத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மாற்றம் ஒரு நாளில் வந்ததல்ல, நம் அனைவரின் உழைப்பால் உருவானது. நமது வருங்கால சந்ததியினர் இன்னும் பாதுகாப்பான உலகத்தில் வாழ்வார்கள். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் என்றும் அழியாத புகழுடன் இருக்கும். ஒற்றுமையே நமது பலம். முன்னேறுவோம் தமிழகமே. 2050 இதுதான் நமது கனவு தமிழ்நாடு. இந்த கனவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அறிவோமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2050 நீங்கள் எதை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். அறிவோமா, அறிவியலும் உண்மையும் இணைந்த இடம். எங்களை பின்தொடருங்கள். நன்றி.